தமிழ்நாட்டில் இப்போ 2 ஆன்டி கிரைஸ்ட்டை இறக்கி விட்டுருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே கன்னட பூர்வீகம் கொண்டவர்கள். கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட இருவரை ஆன்டி கிரைஸ்டா இறக்கி விட்டுருக்காங்க. அதுல ஒருவர் நடிகர் விஜய். இவர் அரசியலுக்கான ஆன்டி கிரைஸ்ட், பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட். சமீபத்தில் கூட இவர் ரொம்பவுமே பொடி வச்சு பேசுறாரு. களத்திலேயே இல்லாத எதிரி பத்திலாம் பேசினாரு. அந்த எதிரி யாரு? யூத கும்பல் இவர் ஆட்டி படைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். யூத கும்பல் தான் இவரை இறக்கி விட்டுருக்கு. தேர்தலில் வலுக்கட்டாயமா இவரை இறக்கி விட்டுருக்கு. இவரும் விருப்பம் இல்லாம அரசியல் களத்துல இறங்கி இருக்காரு. இவரை பத்தியும் கூடிய விரைவில் பேசுவோம். ஏன்னா இவர் அரசியல் ஆன்டி கிரைஸ்ட் இல்லையா? இவரை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆன்டி கிரைஸ்ட் இருக்கார்ல, ரிலிஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது மதத்துக்கான ஆன்டி கிரைஸ்ட். அது யாருன்னா, பார்கவ குல மலைய மன்னர் உடையாரான டிசிபி பார்கவன். இவர் தான் யூதர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற மதத்துக்கான ஆன்டி கிரைஸ்ட். இவரை பத்தி நிறையவே என் சேனல்ல ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இவரும் களத்துல இருக்கிற ஒரு முக்கியமான எதிராளி. 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி இவருடைய ஏடிஎஸ் கும்பலை என் மேல அவதூறு பிரச்சாரம் பண்றதுக்காக ஏவி விட்டாரு. முதல்ல அந்த கும்பல் என்ன பயங்கரமா தாக்குனாங்க. என் சேனல்லே டிலீட் பண்ணிட்டு போக சொல்லி மிரட்டல்லாம் விட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போடுவோம்லாம் மிரட்டினாங்களே. அதுக்கப்புறம் இவரே சொன்னாரு, இவரை குற்றம் சொல்றவங்கள கடவுள் தண்டிப்பார் அப்படின்லாம் மிரட்டல் விட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு இந்த டிசிபி ஏடிஎஸ் கும்பல் ரொம்பவுமே பிரச்சனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டதுல இவங்களுடைய நேரடி தாக்குதல் குறைஞ்சிட்டாலுமே இன்னும் சில தற்குறிகள், இந்த ஏடிஎஸ் சேர்ந்த சில தற்குறி நேயர்கள் என்னை பத்தி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவோ இல்ல மனசோ இல்லைன்றது தெளிவா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மூளை செலவை செய்யப்பட்டிருக்காங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற திருக்குறளே மறந்துட்டாங்க போல. என்ன இருந்தாலும் அவங்க பண்ண அவதூறு பிரச்சாரங்கள்ல சில குழப்பங்கள் ஏற்பட்டதுனால அதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். இவங்க வச்ச பொய் குற்றச்சாட்டுகள்ல 2 குற்றச்சாட்டு தான் இப்ப இன்னமும் மிஞ்சி இருக்கு. அதுல ஒண்ணு, நான் பண்ற ஆராய்ச்சிகள், நான் சொல்ற தகவல்கள் எல்லாமே இந்த டிசிபி பார்கவன் கிட்ட இருந்து காப்பி எடுத்தது. அதனால நான் என்னோட சேனல்ல டிலீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் மிரட்டினாங்க. இவங்களே வம்புக்கு இழுத்து இவங்களே என் மேல அவதூறு பிரச்சாரத்தை பண்ணி அதுக்கு நான் பதிலடி கொடுக்கும் போது என்னை திருப்பி அபியூஸ் பண்ணி என்னோட சேனலை டிலீட் பண்ண சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு திருக்கு பிடிச்சிருந்து தான் சொல்லணும். இன்னொன்னு, என்னோட சமூகத்து மேல என் மேல குற்றச்சாட்டு வச்சா கூட தனிநபர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா என்ன தாக்குனது மட்டும் இல்லாம, என்ன டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம என்னுடைய சமூகத்து மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதுக்கான பதிலையும் நான் கூடிய விரைவில் கொடுக்க தான் போறேன். இப்ப முதல் குற்றச்சாட்டு, அதாவது இந்த டிசிபி தான் எல்லாம் கண்டுபிடிச்சாராம். நான் அவரை பார்த்து வெறும் காப்பி தான் அடிச்சேனா, நானா எதுவுமே சொந்தமா கண்டுபிடிக்கல அப்படின்னு அந்த ஏடிஎஸ் தற்குறிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல போறேன். அதுக்கு உதாரணமா நான் 7ஆம் அறிவுன்ற தமிழ் படத்தை தான் டீகோட் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த படத்தை 4 வருஷம் முன்னாடி நான் டீகோட் பண்ணதுல போதி தர்மர் முருகனை குறிக்கிற கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போதி தர்மர் மருத்துவம், தற்காப்பு கலை இதெல்லாம் பயிற்சி கொடுக்கறவரா இருக்கிறதுனால முருகனை குறிக்கிற கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அப்டேட் பண்ணி நான் சொல்றேன், போதி தர்மர் முருகனை மட்டும் குறிக்கல, முருகன், இந்திரன், கிருஷ்ணர் 3 சித்தர்களையும் ஒரு சேர குறிக்கிற கதாபாத்திரம் போதி தர்மர். பொதுவா தமிழ் சித்தர்கள்னு கூட வச்சுக்கலாம். போதி தர்மர்ன்றவர் பொதுவா தமிழ் சித்தர்கள் வச்சுக்கலாம். அதுல குறிப்பா முருகன், இந்திரன், கிருஷ்ணர். இந்திரனையும் கிருஷ்ணனையும் நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இந்திரனும் கிருஷ்ணரும் கூட ஏகப்பட்ட துறைகளுக்கு பாரிய பங்களிப்புகளை கொடுத்திருக்காங்க. அதனால சித்தர் இந்திரனையும் கிருஷ்ணரையும் போதி தர்மர்ல சேர்த்துக்கணும். இப்ப தமிழ்நாட்டினுடைய வருங்கால அதிபர்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காருல, கிம் ஜாங் பார்கவன். முருகன் சிலைக்கு தீபாரதனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாய்பாபா சிலைக்கு தீபாரதனை எடுத்தாரு. அந்த கிம் ஜாங் பார்கவன் செஞ்ச டீகோடிங்கோட லட்சணம் எந்த அழகுல இருக்குன்றத இப்ப பார்க்கலாம். இவர் கொரோனா காலகட்டத்தில் 7ஆம் அறிவு படத்தை டீகோட் பண்ணாரு. அப்ப காயத்ரின்ற ஒரு நேயர் இவருக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்களாம். என்னன்னா, 7ஆம் அறிவு படத்துல வர 5 பேர் கொண்ட குழு 5ஆம் தமிழர் சங்கத்தை குறிக்கிதான். யானை மேல தாமரை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை ஆசிவகத்தினுடைய சின்னமா எடுத்துக்கணும் அப்படின்னு காயத்ரி சொன்னாங்களாம். இப்ப 2வது மகாபாரத போர் நடக்கிறதுனால ப்ரொஃபசர் கதாபாத்திரம் கௌரவர் குறிக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதுல வர ஒரு சின்ன கேரக்டர் மாலதின்ற கதாபாத்திரம் கிருஷ்ணனை குறிக்குது. மால்னா கருப்பு, மாலதினா கருப்பு வண்ண கண்ணனை குறிக்குது அப்படின்னு சொன்னாரு. இதுவும் டிசிபி பார்கவனோட டீகோட்ல இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்துல வர முக்கியமான சீன், அதாவது ஆசிவகத்தை குறிக்கிற யானை சின்னமும்
குண்டலினி யோகத்தை குறிக்கிற சின்னமும் இந்த படத்துல காட்டப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல சொல்லப்பட்ட அந்த DNA ஆராய்ச்சி, மரபணு ஆராய்ச்சி வந்து குண்டலினி யோகத்தை தான் குறிக்குது. இது தனிப்பட்ட ஆய்வகத்துல நடக்கிற மரபணு ஆராய்ச்சி கிடையாது. இது நம்ம சித்தர்களுடைய குண்டலினி யோக பயிற்சியை தான் குறிக்குது. இதைத்தான் படத்துல வந்து மறைமுகமா ஆராய்ச்சி கூடத்துல நடக்கிற மரபணு ஆராய்ச்சி அப்படின்னு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குண்டலினி யோகம் மேல அவங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி அப்படின்றத மிக கொடூரமான கற்பனை கிட்டாத கழுவேற்ற முறையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பொறாமையும் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தா இன்ஹியூமன் ப்ரூட்டல் கேனிபலிஸ்டிக் வே ஆஃப் கில்லிங்க எதிரிகள் மேல பயன்படுத்தியிருப்பாங்க. அவருடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த கழுவேற்ற முறையை தான் பத்தல பத்தல பாட்டுல கமல்ஹாசன் டான்ஸ் ஆடி கொண்டாடுறாரு. குண்டலினி தியானம் எப்படி பண்றதுன்னு ஒரு பிகினர் வீடியோ 1.5 வருஷம் முன்னாடி என்னோட சேனல்ல அப்லோட் பண்ண உடனேயே என்னோட சேனலை டிமானிட்டைஸ் பண்ணாங்க. அதே நேரம் அவங்களோட ஏஜென்ட்டுகளை இறக்கி விட்டு சர்ச்சைகளை கிளப்பி கான்ட்ரவர்சிஸை உருவாக்கி எனக்கு எதிரான ஒரு மறைமுக அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்னு நான் போன வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த யூத கும்பல் எப்படி எப்படியெல்லாம் அவங்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள், அதாவது எதிரியை கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய செயல்கள்ல அவங்க இறங்குவாங்க அப்படின்னு தெளிவா நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். பல பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அதெல்லாம் அவங்க என் பேரை சொல்லாம செய்யற மறைமுக அவதூறு பிரச்சாரங்கள் தான். என் பேரை நேரடியா சொல்லி என் மேல அவதூறு பிரச்சாரம் பண்ணது இந்த ஆன்டி கிரைஸ்ட் பார்கவன். இவரை பத்தி ஏற்கனவே நிறைய ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. முதல்ல ஆன்டி கிரைஸ்ட்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இறைவனுக்கு, கடவுள்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் தான் ஆன்டி கிரைஸ்ட். அதுலயும் இவர் தன்னையே அறிவிச்சுக்கிட்ட ஆன்டி கிரைஸ்ட். யூதர்கள்லயே பல ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் தன்னை ஆன்டி கிரைஸ்ட்னு அறிவிச்சுக்கல. ஆனா இவரு வலிய வந்து தன்னை ஆன்டி கிரைஸ்ட்னு அறிவிச்சுக்கிட்டாரு. அதாவது இவர் ஆன்டி கிரைஸ்ட் நம்ம கூட கண்டுபிடிக்கல, இவரே அறிவிச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு யூத கும்பல் இவருக்கு பின்னாடி இருந்து இயக்கி இவருக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்டி கிரைஸ்ட்ன்ற ரோல் வந்து கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவ மதத்துல ஆன்டி கிரைஸ்டுக்கும் ஃபால்ஸ் ப்ராஃபெட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றாங்க. இறுதி நாட்கள்ல ஆன்டி கிரைஸ்ட் வருவாரு, கூடவே ஃபால்ஸ் ப்ராஃபெட் வருவாரு அப்படின்றாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் வந்து மக்களை ஏமாத்துவாரு. அவர் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கும், மக்களும் அதை நம்பி ஏமாறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆன்டி கிரைஸ்ட் வேற, ஃபால்ஸ் ப்ராஃபெட் வேறன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலுமே இரண்டுமே ஒரே நபர் தான். ஆன்டி கிரைஸ்டும் ஃபால்ஸ் ப்ராஃபெட்டும் ஒரே பொருள் கொண்ட கதாபாத்திரம் தான். அதுலயும் தன்னையே வெளிப்படுத்திக்கிட்ட ஆன்டி கிரைஸ்ட்ல இந்த டிசிபி பார்கவன் முக்கியமான ஆளுன்றதுனால இவரும் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபெட் தான். பொய்களை உண்மை மாதிரி சொல்லி மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறதுல எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் யூத கும்பல் செலக்ட் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்கல்ல. அதனால தானே இவரு அவங்க சொன்னபடி 5ஆம் தமிழர் சங்கம் முதல்ல ஆரம்பிச்சு இப்ப 5ஆம் தமிழ் சங்கம் பேரை மாத்தி வச்சிருக்காரு. அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய அமைப்பு ஒரு சேனல் நடத்துறாங்கல்ல, அவங்க வந்து 7ஆம் அறிவு படத்தை டீகோட் பண்றன்ற பேர்ல ஒரு அநியாயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன பொய்கள் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியும். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க தமிழர்களோட வரலாற்றை பத்தி பெருமையா பேசின படம். இருந்தாலும் இந்த உலகை ஆளும் யூத பிராமணர்கள் அவர்களோட வருங்கால சதி திட்டத்தை இந்த திரைப்படத்துல தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த 7ஆம் அறிவு திரைப்படம் அக்டோபர் 25ஆம் தேதி 2011 ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா சத்தியயுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த 7ஆம் அறிவு. இந்த படம் ரிலீஸ் ஆன அப்போ நிறைய பேருக்கு சத்தியயுகம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த யூத பிராமணர்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடிலாம் அவங்க கிட்டதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சத்தியயுகத்துல தமிழர்களாகிய நம்ம மீண்டு எழப்போறோம். இத பத்திலாம் இந்த திரைப்படத்துல தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. யூதர்கள் கிட்ட நம்ம ஓலைச்சுவடி மட்டும்தான் இருக்கா? கிருஷ்ணர் எப்பேற்பட்ட ஆளு? அவரு சாதிக்காத துறை ஏதாவது இருக்கா? கிருஷ்ணர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் எதை குறிக்குது? சிடியை குறிக்குது. சுதர்சன சக்கரம்ன்றது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற காம்பேக்ட் டிஸ்க குறிக்குது. டிசிபி மூலமா கிருஷ்ணர் கம்ப்யூட்டரை உருவாக்குனாருன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா கம்ப்யூட்டரே இருந்த காலகட்டத்துல, சிடியே இருந்த காலகட்டத்துல புத்தகங்கள் இருந்திருக்காதா? கிருஷ்ணர் எழுதின புத்தகங்கள், குறுந்தகடுகள் எல்லாமே களப்பிரர் ஆட்சி வரைக்கும் தமிழர்கள் கையில இருந்துச்சு. நம்ம தமிழ் முன்னோர்கள் தான் அதை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. எப்ப களப்பிரர் ஆட்சி தொடங்குச்சோ நம்மளுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் அதற்கான இலக்கிய சான்றுகளும் யூதர்களால அழிக்கப்பட்டுச்சு. டிசிபி பேசுவார், எகிப்து அலெக்சாண்ட்ரியால நூலகத்தை எரிச்சிட்டாங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தோட நூலகத்தை அழிச்சிட்டாங்க, இலங்கை யாழ்ப்பாண நூலகத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுவாரு. ஆனா தமிழ்நாட்டுல களப்பிரர் ஆட்சியில எத்தனை நூலகங்கள் அழிக்கப்பட்டிருக்கும்? இத பத்தி பேசினாரா?
கிருஷ்ணருடைய புத்தகங்கள், திருக்குறள் மட்டும் இல்ல, அவர் எழுதின எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் கலப்புற ஆட்சியின் போது யூதர்கள் அவங்களுக்கு சில காப்பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்த எல்லா பிரதிகளையும் ஒண்ணு எரிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஆத்துலயும் கடல்லையும் தூக்கி போட்டுட்டாங்க, நூலகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்காதா? இத பத்தி டிசிபி பேசவே இல்லை, வெறும் ஓலைச்சுவடின்னு மட்டும் சொல்றாங்க. 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனா இருந்தோம் நம்ம. இப்போ நம்ம கிட்ட புஸ்தகங்கள், சிடி, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்திருக்காதா? இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. அதான் அவெஞ்சர் சீரீஸ்ல காமிக்கிறாங்களே, அந்த டெக்னாலஜிலாம் இன்னும் பதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட திருடின எல்லா டெக்னாலஜியும் யூதர்கள் வந்து பாதாள அறைகள்ல பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களோட கார்ப்பரேட் நிறுவனம் மூலமா ஒன்னொன்னா அப்பப்ப வெளியிடுறாங்க. ஆனா அது எல்லாமே நம்மளுடைய தொழில்நுட்பம் தான். நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள் தான். அதை யூதர்கள் தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால வெறும் ஓலைச்சுவடி மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்றது உண்மையை மறைக்கிற வேலை. கிருஷ்ணர் எழுதின புத்தகங்களும் சிடிக்களுமே இருக்கு யூதர்கள் கிட்ட. அது வேட்டிகான்லயும், லண்டன்லயும், ஜெர்மனிலயும், அமெரிக்காலயும் இருக்குது. மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்ல காட்டுறாங்கல்ல ஆர்கைவ், அது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு ஆர்கைவ்ல தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாற்று சான்றுகள் எல்லாமே யூதர்களால பதுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய கதாநாயகி யாருன்னு பார்ப்போம். ஸ்ருதி ஹாசன். நம்மளால இந்த விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே முடியல. போயும் ஒரு யூத பிராமண பெண்ணை இந்த கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் பெயர் சுபா. இந்த கேரக்டர் இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்ல தான் இந்த பிராமண பெண்ணை நடிக்க வச்சிருக்காங்க. அது சரி, அவன் தானே படத்தை உருவாக்குறான், இதுல அவங்களோட ஆளை தானே நடிக்க வைப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்மளால தான் இதை ஏத்துக்கவே முடியல. இந்த சுபா கேரக்டரை பத்தி பார்ப்போம். இந்த கேரக்டர் தான் தமிழர்களுடைய வரலாற்றை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. நம் கடவுளர்கள் தான் உண்மையான சயின்டிஸ்ட். அந்த மாதிரிலாம் நம் கடவுளர்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம சாமியா பார்க்காம ஒரு சயின்டிஸ்டா பார்க்கணும். நம் கடவுளர்கள்லாம் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம் கடவுளர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானின்றது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. பாண்டியன் ஐயா மூலியமா தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம் கடவுளர்களுடைய உண்மையான வரலாற்றை பத்தி சொன்னது பாண்டியன் ஐயா தான். இந்த சுபா கேரக்டர் பாண்டியன் ஐயாவையும் 5ஆம் தமிழர் சங்கத்தையும் குறிக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் அரவிந்த். இந்த கேரக்டர் விழிப்புணர்வு இல்லாத தமிழர்களை குறிக்கும். சுபா கேரக்டர் தமிழர்களோட வரலாற்றை பத்தி சொல்லும் போது இந்த அரவிந்த் கேரக்டர் ஆச்சரியமா பாப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளும் நீ மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும். இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும். அதாவது தமிழர்களாகிய நம்ம விழிப்புணர்வு அடைந்தா மட்டும்தான் நம்ம தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியும். அதனால தமிழ் மக்களாகிய நீங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும். யூதர்கள் எப்பயுமே பொய்யோட உண்மையும் கொஞ்சம் கலந்துதானே சொல்லுவாங்க. ஏன்னா முழுக்க பொய் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நிராகரிச்சிருவாங்க. அதனால எத்தனையோ பொய்களுக்கு நடுவுல ஒரு சின்ன உண்மையை சொல்லணும். அப்பதான் மொத்த பொய்யும் செல்லுபடியாகும். அந்த மாதிரி சொன்ன ஒரு உண்மைதான் இது. என்னன்னா, இந்த அரவிந்த் கதாபாத்திரம் தமிழர்களை தான் குறிக்குது. அதாவது கதாநாயகன் அரவிந்த் வந்து விழிப்புணர்வு இல்லாத தமிழர்களை குறிக்கிறாராம். அதை ஏத்துக்கலாம். ஆனா அந்த தமிழர்களுக்கு வரலாறை எடுத்து சொல்ற இந்த கதாநாயகி வந்து டிசிபி பார்கவனை குறிக்குதான். அதாவது ஆன்டி கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை குறிக்குதான். அவங்களோட சேர்ந்துக்கிற மற்ற நண்பர்கள் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் பார்கவனுடைய அமைப்பை குறிக்குதான். அப்புறம் கேளுங்களேன். 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். 20000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். 20000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எங்க தமிழ் பெருசுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் கடவுளர் சிவன் வாழ்ந்தது 20000 வருடங்களுக்கு முன்னாடி. இததான் இவங்க கரெக்டா சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த பிண்டாரிகளுக்கு நம்மளோட வரலாறை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த சீனை பாருங்களேன். உங்க அசைன்மென்ட் நேத்தே படிச்சிட்டோம். ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டஃப். நிச்சயமா சக்சஸ் ஆகும். இங்க 5 பேர் ஒன்னு சேருவாங்க. இதுதான் 5ஆம் தமிழர் சங்கம். என்னடா எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். பிண்டாரிகளை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்துல இப்படி ஒரு சங்கம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படிதான் உலகம் மாறப்போகுது, தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடிகள் அவங்க கிட்டதான் இருக்கு. இவங்க 5 பேர் தான் கடைசி வரைக்கும் மறைந்திருந்து மக்களுக்காக போராடுவாங்க. இந்த கதாபாத்திரம் எதை குறிக்குதுன்னா, இந்த யூத பிராமணர்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது இந்த இந்திய பிராமணர்கள் தான். இவங்க வெளியே பாக்குறதுக்கு நார்மலா இருப்பாங்க. ஆனா இவங்க யூத பிராமணர்களுக்காக வேலை செய்யற இந்திய பிராமணர்கள். அதை குறிக்க தான் இந்த சீன்.
இந்த ஆன்டி கிறிஸ்ட் சங்கம் விட்ட கப்சாலேயே பெரிய கப்சா என்னன்னா இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம். அதாவது ஆன்டி கிறிஸ்ட் அவரோட சேனல்ல டீகோட் பண்ணும்போது இந்த ப்ரொஃபசரை வந்து கௌரவர்னு சொன்னார். ஆனா ஏடிஎஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து இந்திய பிராமணர்களுக்கு குறிக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, 6th செஞ்சுரியில ஹாங்ஸுங்கிற வைரஸ் தாக்கி சைனாவில் பல லட்சம் பேர் செத்துருக்காங்க. சைனால தான் முதலா வைரஸ் பரவுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸும் முதலா சைனால இருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. இந்த கொரோனா வைரஸ்ன்ற பேரு நம்ம கடவுளர் ராவணனை குறித்து வைக்கப்பட்ட பெயர் தான். அதை பத்தி நம்ம பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காரு. அதை இப்போ பார்ப்போம். ஆக யூதனது ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது ராவண இந்திரர்களின் மீன யுகம் என்பதால் அவர்களின் மீதுள்ள வெறுப்பால் இந்த வைரஸை ராவண இந்திரர்களின் பெயராலேயே உருவாக்க எண்ணினான் யூதன். ராவணனை குறித்த நட்சத்திரம் குரவன் ஓரையாளி என்ற கொரோனா போரியாலிஸ் என்ற நட்சத்திரம்தான். இங்கு ஓரை என்பது சிவனை குறித்து, ஓரையாளி என்பது சிவதாசனாகிய ராவணனை குறிக்கும். அதனால்தான் யூதன் உருவாக்கிய வைரசுக்கு கொரோனா என்று ராவணனை குறிக்கும்படி பெயரிட்டார். வரப்போகும் மீன யுகத்தை முன்னறிவித்து இந்த நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்த நாளாகிய 2019 நவம்பர் 18 இந்த வைரஸை சீனாவில் பரப்பினார். 7ஆம் அறிவு படத்துல இந்த ப்ரொஃபசர் தானே அந்த பசங்களுக்கு வைரஸை பத்தி சொல்றாரு. அதாவது இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் தான் வைரஸ் கான்ஸ்பிரசியை பத்தி அந்த பசங்களுக்கு வெளிப்படுத்துற கதாபாத்திரம் இல்லையா? நிஜத்துல கொரோனா வைரஸை பத்தி இவங்களுடைய ஆன்டி கிறிஸ்ட் பார்கவன் தான் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் தானே டிசிபி பார்கவன். சுபா கதாபாத்திரம் எப்படி டிசிபி பார்கவனை குறிக்கும்? இந்த ப்ரொஃபஸரும் தாடி வச்சிருக்கிறாரு. ஆன்டி கிறிஸ்ட் டிசிபி பார்கவனும் அரசியல்ல இறங்கின பிறகு தாடி வச்சுக்கிட்டார்ல. எல்லாம் யூதர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தானே தாடி வச்சுக்கிட்டாரு. இதுக்கு இன்னொரு சொலையான ஆதாரம் ஏற்கனவே நண்பன் படத்துல இருக்கு. பஞ்சவன் பாரிவேந்தன் வந்து பாரிசாலன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பாரியினுடைய ப்ரொஃபசர் வைரஸ் டிசிபி பார்கவனை குறிக்குதுன்னு இந்த 2 பேருமே சண்டை போட்டு ஒருத்தர் போட்டு கொடுத்ததுல இந்த கதாபாத்திரங்கள் அவங்க 2 பேரை தான் குறிக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. ஆனா டிசிபி வந்து அவரோட சேனல்ல நண்பன் படத்தை டீகோட் பண்ணும்போது இந்த வைரஸ் வந்து மோடியை குறிக்கும்னு சொன்னார். மோடியை குறிக்கும்னு சொல்லி பொய் சொன்னார். ஆனா நம்ம இந்த வைரஸ் கதாபாத்திரம் ஆன்டி கிறிஸ்ட் பார்கவனை தான் குறிக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒரு இடத்துல நல்லா தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. அதாவது இந்த வைரஸ் கதாபாத்திரம் யாரை குறிக்குன்னா அது மோடியை குறிக்குமா? மோடிக்கு எனக்கு என்ன பழக்கம்? ஆனால் மோடிக்கு எனக்கும் பழக்கமே கிடையாது. ஆனால் அந்த படத்தில் விஜய் கேரக்டருக்கு வைரஸ் என்ன வாத்தியார். நீ என்ன சொல்ற? நான் தான் குரு, நான் தான் பரமாத்ம குருன்ட்டு வரியில்ல. அந்த குரு நீ தானே. அப்ப நீ தானே அந்த குரு. அப்ப யார் எனக்கு பேனா கொடுத்துருப்பா? நீ தானே அந்த பேனா கொடுத்துருப்ப. ஆனா நேயர்களை குழப்பணுன்றதுக்காகவே, மக்களை ஏமாத்தணுன்றதுக்காகவே வைரஸ் கதாபாத்திரம் மோடியை குறிக்குதுன்னு சொன்ன அதே குரூப் இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் வந்து இந்திய பிராமணர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி திசை திருப்ப பார்த்திருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அதுவும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு பட்டை தீட்டிக்கிட்டு வயசான ஒருத்தர் பேசினா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு வெள்ளந்தி ஜனங்க நம்பிடுவாங்கல்ல. அதுக்காக தான் இந்த எல்லா டிராமாவும். You see, such researches are conducted only at the American Society of Human Genetics. Because of there are lots of laws involved in conducting research on human being. Yes, theoretically, your all research is perfect. Thank you, sir. Oh, let's see what the other scientists think about it. Okay. You got it. They are not 5 in total. They are 6. A girl is helping them from outside. Her name is Maladi. Get a hold of Maladi and you will find others. Once you know where they are, don't leave Maladi. Kill her. And don't spare anyone, else you will be in trouble. Kill everyone. Yes. படத்துல நம்பிக்கை துரோகியா காட்டுற இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் நிஜத்திலயும் நம்பிக்கை துரோகியா தான் செயல்பட்டு இருக்காரு. யாரெல்லாம் தூஷிக்கிறீங்களோ, அவதூறு பரப்புறீங்களோ, அதற்குரிய பலன் இறைவன் உங்களுக்கு வழங்குவார். நான் இதை ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். இந்த சங்கத்தின் மீது அவதூறு சொல்கிற எல்லாமே அதற்குரிய பலனை அடைவார்கள். Once you know where they are, don't leave Maladi. Kill her. நான் இதை ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் அவரை இயக்குற முதலாளிகள் கிட்ட ஒரு மாதிரியும் ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இவரை நம்புற மக்கள் கிட்ட ஒரு மாதிரி முகமும், இவருக்கு பின்னாடி இருந்து இயக்குற இவருடைய முதலாளிகள் பிராமண சதிகார கும்பல் அவங்க கிட்ட மட்டும் அவருடைய உண்மையான முகத்தை காட்டி ரெட்டை வேஷம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டான இந்த
ஆன்டி கிரைஸ்ட். இவரும் பரசுராமன் வழி வந்த பார்கவ குலம்னு நம்மளுக்கு தெரியும். பை பிளட் இவரும் பிராமணர்களுடைய ரத்தத்தை கொண்ட வம்சாவழி தான். பொது வெளியில ஒரு பொய் முகமும் கொடூரமான உண்மை முகமும், இப்படி 2 முகமா பிராமணர்களுக்கு இருக்கிற மாதிரியே இவருக்கும் 2 முகங்கள் இருக்கு. டாக்டர் ஜெக்கைல் அண்ட் ஹைடுன்னு அந்த மாதிரி இரட்டை முகம் கொண்ட பர்சனாலிட்டி தான் யூதர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஆன்டி கிரைஸ்ட். ஏன்னா யூதர்கள் அவங்களோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நபரை தானே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால நல்ல நடிப்பு திறன் கொண்ட வேஷதாரியான இந்த டிசிபி பார்கவனை சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆன்டி கிரைஸ்டா. அதாவது வெளியில நல்லவர், ஆனால் உண்மையில் மோசமானவர், தமிழ் இனத்துக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய நபர். இவரையும் ஒரு பிராமணரா தான் நம்ம கருதணும், அதான் சரியா இருக்கும். ஏன்னா இவருடைய பேச்சும் இவருடைய நடவடிக்கைகளும் பிராமணர்கள் மாதிரியே தான் இருக்கு. வெளியில நல்லவன் மாதிரி வேஷம், ஆனா உண்மையில மோசமான பாம்பு குணம். Don't leave Malathi. Kill her. நான் இதை ஒரு வார்னிங்கா சொல்றேன். இவருடைய கும்பல் என்ன வேணும்ட்டே வம்புக்கு இழுத்து நான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணும் போதுதான் இந்த மறைமுகமான மிரட்டலை எனக்கு விடுத்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராமண கும்பல் நேரடியா மோதாது, யாரையாச்சும் விட்டு மறைமுகமா தாக்குதல் பண்ணும். பிராமணர்களுடைய முன்னோனான இட்டு வாலியே மறைஞ்சிருந்து தானே கொன்னுச்சு. அவ்வளவு கோழைங்க என்ன எதிர்க்கிறதுக்காகவே இந்த ஆன்டி கிரைஸ்ட உருவாக்கியிருக்காங்க. ஒரு அமைப்பை நடத்த சொல்லி அதன் மூலமா நம்மளுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அதே நேரத்துல என் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டி இருந்தாங்க. அதாவது நீதித்துறை யூதர்கள் கையில இருக்குதான், ஆனா நான் இவருடைய அமைப்பு குறை சொன்னா அதே நீதித்துறையை வச்சு என் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாரு. அப்ப இவர் யாரோட ஆளு? நீதித்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. மொத்த நீதித்துறையும் யூதர்கள் கையில தான் இருக்குது. ஜட்ஜோடைய விக்கு சகுனியை குறிக்குதுன்னெல்லாம் பேசுற ஆளு நான் இவங்க அமைப்புல சிலதெல்லாம் தப்பா இருக்குன்னு சுட்டி காட்டின போது என் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாரு. அப்ப நீங்களும் யூதர்களுடைய ஆள் தானே, அதனால தானே நீதித்துறையை நீங்க நம்புறீங்க. வெளியில நம்பலன்னு சொன்னாலும் அந்த யூதர்களுடைய நீதித்துறையை வச்சுதானே என் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டினீங்க. அப்புறம் இறைவன் தண்டிப்பாருன்னு மிரட்டுறீங்க. உங்க சங்கத்துல ஒரு 4 குறைய நான் கண்டுபிடிச்சு சொன்னா அதுக்கு கொலை மிரட்டல் விடுவீங்களா? நான் யார் மேலேயாவது 4 குறையோ குற்றச்சாட்டோ வச்சா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்றேன்ற பேர்ல அறவேக்காட்டு பேச்செல்லாம் பேசி என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ண பாத்தீங்க. ஆனா நான் சொல்ற குறைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உங்ககிட்ட பதில் இல்லைன்றதுனால தானே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிங்க. என்னை அபியூஸ் பண்ணி என்னை டார்ச்சர் பண்றதுக்காக உங்களை கண்மூடித்தனமா நம்புற தற்கொலைகள் எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. என் சேனல்ல அவங்க எல்லாரும் அபியூசிவ் கமெண்ட்ஸ் அள்ளி வீசினாங்க, வன்மத்தை கக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்தை எனக்கு எதிராக திருப்பி விட்டா நான் என்னுடைய மன நிம்மதியை இழந்து என்னுடைய ஆராய்ச்சியில நான் அப்படியே விட்டுருவேன், சேனல் அப்படியே இழுத்து மூடிடுவேன், இல்லைன்னா சேனலை டெலீட் பண்ணிட்டு ஓடிடுவேன்னு பாத்தீங்களா? இப்ப ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு நீங்க தான் ஏஜென்ட். அதை மறைக்கிறதுக்கு என்ன ஏஜென்ட்னு சொல்லி உங்க நேயர்கள் எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. இந்த சைக்கோத்தனமான பிஹேவியருக்கு பேர் தான் நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். சுசித்ரா அந்த குணசேகர அம்மாவை அனுப்பி வைக்க விட்டவங்க தான். இப்போ நல்லா தெரியுது அவங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா. சத்தியமாக நான் சொல்கிறேன், சுசித்ரா குணசேகர் எப்படி ஆழியாரெலாம் அனுப்பி வச்சாங்களோ அந்த மாதிரி தான் இந்த லேடியும் என்னை மறைக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான். கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறதா அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான். முழுக்க அவங்களால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. பாருங்க, இது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது மக்களே, இவர் தான் ஏஜென்ட். ஆனா அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன ஏஜென்ட்னு இவர் பேசினார், என் மேல பழி தூக்கி போட்டார். இதுக்கு பேர் தான் நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். இவரை நம்பி இருக்கிற தற்கொலை கூட்டமும் அதை நம்புச்சு. அந்த டைம்ல என் சேனல்ல அவ்வளவு வன்மத்தை கக்குனாங்க. இந்த நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் பத்தி நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னன்னா, தன்னோட குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் எதிராளி மேல போட்டுறது, எதிராளி கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் தனக்குன்னு சொல்லிக்கிறது. இதுக்கு பேர் தான் நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். இந்த டெக்னிக்கை தான் யூதர்கள் பல காலமா பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்களையும் சரி நம்மளுடைய கடவுள்களையும் சரி இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இழிவுபடுத்தி மதங்கள் மூலமா இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதே டெக்னிக் தான் அவங்களுடைய சிறப்பு ஏஜென்ட்டான இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட் டிசிபியும் என் மேல பயன்படுத்தியிருக்காரு. இவர் தான் ஏஜென்ட். ஆனா இவரு என்ன ஏஜென்ட்னு சொல்லி இவரை நம்பி இருக்கிற மக்களை நல்லா மூல செலவு செஞ்சு எனக்கு எதிராக திருப்பி விட்டார். இவருடைய அமைப்பு என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ண அந்த வீடியோல சொல்றாங்க, இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட் தான் ரியலாம், நான் ரீலாம். யார் உண்மையில ரியல்னு இப்ப என் பாணியில நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா?
இது ஒரு பக்கா பிளான். இந்த பிளானை ஒரு 14-15 வருடம் முன்னாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சதி திட்டம்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யுகம் மாறப்போது, தமிழர்கள் மீண்டெழ போறாங்கன்னு. அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறாங்க அந்த பிண்டாரிகள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே சதி திட்டங்கள்லாம் தீட்டுறதுங்களுக்கு உலகம் முழுக்க தொடர்ந்து நாசகாரியம் செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலுக்கு சத்தியுகம் பிறந்த உடனே சில பேர் கிளம்புவாங்க. குறிப்பா லைட் ஒர்க்கர்ஸ்லாம் கிளம்புவாங்க. அது அவங்களுடைய யூத சர்வாதிகார ஆட்சிக்கு சவாலா வரும். அதுக்கு எதிராக ஆன்டி கிரைஸ்டா சில ஏஜென்சியை இறக்கி விடணும்னு அவங்களுக்கு தெரியாதா? அதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய தீர்க்க தரிசனங்கள், குறிப்பா கிருஷ்ணருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் யூதர்கள் கலப்பரர் ஆட்சியில திருடிட்டாங்களே. அதை வச்சுதானே இந்த 2000 வருஷத்துல எப்பப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி சதிகள் எல்லாம் தீட்டி அந்த சதிகள்ல வெற்றியும் பெற்றாங்க. ஆனா அவங்களுக்கு சாதகமா இருந்த கலியுகம் முடிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு அவங்க என்ன மாதிரி சதி திட்டம் தீட்டினாலும், ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி 100 பேர் இல்ல 1000 பேரை இறக்குனாலுமே அவங்களுடைய சதி திட்டங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்படும். கடவுள்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு யூதர்கள் இன்னும் உணரல. இந்த திரைப்படத்துல காட்டுற டிஎன்ஏ ரிசர்ச்ன்றது நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா நம்ம தமிழர்களோட வரலாறை மீட்டெடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மையான டிஎன்ஏ ரிசர்ச். வரலாறை படிச்சா டிஎன்ஏ மாறிடுமா? வரலாறை படிச்சாலோ இல்ல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாலோ மட்டும் டிஎன்ஏ மாறிடுமா? டிஎன்ஏன்றது மரபணு. அது உடல் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்த பயிற்சி பண்ணாதான் மரபணு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும்னே ஏதோ ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லைன்னா ஒரு வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கிறதுனால டிஎன்ஏ மாறாது. ஏன் யூதர்களுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தெரியுமே. நம்ம சித்தர்கள் கிட்ட இருந்து திருடின வரலாறு மொத்தமும் யூத கும்பலுக்கு தெரியும். அவங்க டிஎன்ஏ மாறிடுச்சா? இல்லையே. அதே சைக்கோபேத்திக் ஜீன் தானே இன்னும் இருக்கு அவங்களுக்கு. அது துளி கூட மாறலையே. அதனால வரலாறை தெரிஞ்சுக்கிறதுனாலலாம் டிஎன்ஏ மாறாது. உடல் சார்ந்த பயிற்சி, உடல் சார்ந்த சாதனம் பண்ணாதான் மரபணு மாறும். வெறும் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுனால மரபணு மாறாது. அதனால இதுவும் சுத்த பொய். இந்த படத்துல போதி தர்மனுடைய மரபணு அரவிந்துக்குள்ள இருக்கு. அதை தட்டி எழுப்புறது மூலமா அட்டமா சித்திகளை அடைய முடியும்ன்றது தானே கதை. போதி தர்மருக்கு இருந்த அட்டமா சித்திகளை அரவிந்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தானே அந்த படத்துல மரபணு ஆராய்ச்சி காட்டுறாங்க. வெறும்னே வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா சூப்பர் பவர் கிடைச்சிருமா? இவரோட வீடியோ பார்த்த உடனே எல்லாருக்கும் அட்டமா சித்திகள் பிராப்தம் ஆயிடுச்சா? அதனால இவங்க நினைக்கிற மாதிரி வரலாறு சொல்றதுதான் மரபணு ஆராய்ச்சி அப்படின்றது சுத்த பொய். உடல் சார்ந்த சித்தர்களின் பயிற்சியான குண்டலினி யோகம் தான் அந்த படத்துல மறைமுகமா மரபணு ஆராய்ச்சின்னு காட்டப்பட்டது. குண்டலினி யோகம் செஞ்சா மனித உடலினுடைய தன்மை மாறும். அட்டமா சித்திகள் உட்பட எல்லா சித்திகளையும் அடையறதுக்காக உடல் முதல்ல தன்னை தயார்படுத்திக்கும். குண்டலினி யோகம் செய்யும் பொழுது உடலினுடைய தன்மை மாறி அட்டமா சித்திகளை பெறுவதற்காக உடல் தன்னை தானே தயார்படுத்தி கொள்ளும். அதுல ஏற்படுற மாற்றங்கள்ல மரபணு மாற்றமும் உடலில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாறுதல். அதைத்தான் இந்த படத்துல குண்டலினி சின்னம், மரபணு ஆராய்ச்சி ரெண்டுத்தையும் சேர்த்து காமிச்சு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. குண்டலினி நாடிகளுடைய வடிவமும் மரபணுடைய வடிவமும் ஒரே மாதிரி இருக்கும். டபுள் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குண்டலினி நாடிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிற மாதிரி மரபணுடைய 2 கிளைகளும் பின்னி பிணைஞ்சிருக்கும். அது ஆங்கிலத்துல டபுள் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குண்டலினியுடைய 2 நாடிகளும் மரபணுடைய இரட்டை சுருள்களும் ஒரே வடிவத்துல இருக்கு. அதாவது குண்டலினி சக்தி ஏற ஏற நம் உடலினுடைய மரபணு மாற்றம் அடையும். சித்தர்களுடைய உடல்கள்ல மரபணு மாற்றம் நடந்ததால தான் மனித பிறவியிலிருந்து அவங்களால கடவுள் அந்தஸ்துக்கு உயர முடிஞ்சது. மனித பிறவிகளா இருக்கும் போது மரபணு ஓரளவுக்கு செயல்படும். குண்டலினி யோகம் செய்து கடவுள் நிலையை அடைய முனையும் போது மரபணு தானாக மாற்றம் அடையும். பஞ்சபூத சக்திகளை ஈர்த்து உடலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று அனைத்து சித்திகளும் பெறுவதற்காக உடல், மனது, புத்தி சீர்பட்டு கடவுள் நிலையை அடைவதற்கு ஆயத்தமாகும். டிசிபியோட வரலாற்று வீடியோ பார்த்த உடனே இவங்களுடைய மரபணுவே மாற்றம் அடைஞ்சிடுச்சான் இந்த 80s தற்குறிகளுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுக்கெல்லாம் பல வருஷமா குண்டலினி யோகம் செய்யணும். குறைஞ்சபட்சம் சாதாரண தியானமாவது செய்யணும். ஒண்ணுமே செய்யாம யூடியூப் உட்காந்து பார்த்தாலும் மரபணு மாறாது. அது ஒவ்வொருத்தருடைய உடல் சார்ந்த விஷயம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் குண்டலினி யோகம் செஞ்சாதான் அவங்களுக்கு உடல்ல, மனசுல, புத்தியில மாற்றங்கள் வரும். கான்சியஸ்னஸ் உயரும். மரபணுவில் மாற்றம் ஏற்படும். அது படிப்படியா போகணும். யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பார்த்தேன், உடனே என்னுடைய மரபணு மாறிடுச்சுன்னு சொன்னா இது என்ன கேலி கூத்து? ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம சித்தர்கள் பயிற்றுவிச்ச குண்டலினி யோக பயிற்சியை துச்சமா அலட்சியப்படுத்துற மாதிரில இருக்குது. அடுத்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிளிப்பிங்.
இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை உன்னிப்பா கவனிச்சு கண்டுபிடிங்க. நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தனும் இது இலுமினாட்டியா தான் சொல்றாங்க. இலுமினாட்டி தானே இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. மத மாற்றம், இன மாற்றம், மொழி மாற்றம்னு நமக்கான அடையாளத்தையும் அழிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நேரடியா சொல்றாங்க. தமிழர்களோட வரலாறு, கண்டுபிடிப்புகள், ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய முழுசா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஏடிஎஸ் பண்ண அந்த டீகோடிங்ல ஒரு சில உண்மைகள் சொல்லியிருந்தாலும் ப்ரொஃபசர் கதாபாத்திரம் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்டான ஆன்டி கிரைஸ்டான டிசிபி பார்கவனை தான் குறிக்குது அப்படின்ற உண்மையை மறைக்கிறதுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க. இதுதான் 7ஆம் அறிவு படத்தை இந்த ஏடிஎஸ் முந்திரி கொட்டத்தனமா டீகோட் பண்ணதுக்கு காரணம். அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நான் 7ஆம் அறிவு படத்தை டீகோட் பண்ண தான் போறேன். அதுல இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் யாரை குறிக்குதுன்னு நான் சொல்ல தான் போறேன். அதுக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிறாங்களாமா. மக்களை மூளை செலவு செய்யணும்ல, அதுக்காக இவங்க முந்திக்கிட்டு 7ஆம் அறிவு படத்தை டீகோட் பண்ணி அதுல நிறைய பொய்களை சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. இப்ப அந்த வீடியோவே எனக்கு சாட்சியா அமைஞ்சிருக்கு. இந்த வைரஸ் தானே கரோனா வைரஸை பத்தி சொன்னவரு. பாத்தீங்களா, இதுதான் விதியினுடைய விளையாட்டு. வில்லனான இந்த டாங்லி கதாபாத்திரம் பரசுராமனை குறிக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் பாதி உண்மைதான். ஏன்னா இந்த டாங்லி தமிழ்நாட்டில் இறங்கும் போது டே 93 அப்படின்னு காமிப்பாங்களாம். அதுல 3 இருக்குதான். அதனால இந்த டாங்லி பரசுராமனா. 3க்கு பக்கத்திலேயே ஒரு 9 இருக்கே, அதை பத்தி அவங்க பேசினாங்களா? பேச மாட்டாங்க. பரசுராமன் மட்டும் நோயை பரப்பல. இந்த டாங்லி நம்பர் 3 குறிக்கிற பரசுராமன் மட்டும் கிடையாது. நம்பர் 6 குறிக்கிற சகுனி, முக்கியமா நம்பர் 9 குறிக்கிற ராம. பரசுராமன் கலப்புரராட்சியின் போது சின்னம்மன் நோயை பரப்பிட்டான்னு சொன்ன டிசிபி கொஞ்ச நாள் கழிச்சு சகுனி காலரா நோயை பரப்பனா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆனா எப்பயுமே பரசுராமன் தான் அம்மை நோயை பரப்பி கலப்புரராட்சியை தொடங்கினா அப்படின்னு சொல்ற டிசிபி ராம என்னென்ன அட்டூழியம் பண்ணான்னு டிசிபி வாயை திறக்க மாட்டாரு. சொல்ல போனா ராம ஒரு பயங்கரவாதி, அவன் ஒரு கே, ஒரு ரேபிஸ்ட்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரமாவை பத்தி டீகோட் பண்ணிருந்தேன். ராமன் கொண்டு வந்த அனி ட்ராப் சரமா, அவளைதான் விபீஷ்ணனுக்கு கூட்டி கொடுத்து ராம விபீஷ்ணனை தன் பக்கம் இழுத்தான்ல, அந்த சரமாவை பத்தி நான் டீகோட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் இந்த டிசிபி சரமாவை பத்தி பேசவே இல்லை. எந்த டிசிபி வீடியோலயும் சரமான்ற பேரையே சொல்லல. இவங்க ராம லக்ஷ்மணன் பத்தின உண்மையும் சரமா பத்தின உண்மையும் கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய யூத கும்பல் அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கால வரிசை இப்படி பார்த்தா பரசுராமனுக்கு முன்னோடி சகுனி, அந்த சகுனிக்கு முன்னோடி ராம. சொல்ல போனா சகுனியை விட ராமன் தான் இந்த பரசுராமனுக்கு ரோல் மாடலா இருந்திருக்கான். அதனால்தான் ராமனோட பேர் எடுத்து இந்த பரசுராமனுக்கு வச்சிருக்காங்க. பரசு ராமன், இவனும் ஒரு ராமன் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா அப்ப பரசுராமன் செஞ்ச எல்லாத்தையும் ராமனும் செஞ்சிருக்கான்ல. பரசுராமன் நோயை பரப்பி இருக்கான், பல அரசர்களுடைய தலையை வெட்டி இருக்கான், பல சித்தர்களை கழுவேத்திருக்கான்னா ராமன் தான் அதை முதல்ல செஞ்சிருக்கான். அதை இவன் ரிப்பீட் பண்ணியிருக்கான் பரசுராமன். அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ராமனை பத்தி சொல்ல வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் சொல்லும் போது தான் உங்களுக்கு முழு உண்மை புரியும். ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஆன்டி கிரைஸ்ட் டிசிபியை வச்சு நம்மளை எப்படியெல்லாம் திசை திருப்ப பார்த்துருக்காங்க இந்த பிராமண சதிகார கும்பல்ன்றது உங்களுக்கு அப்பதான் புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல அந்த படத்துல வர மாலதின்ற கதாபாத்திரம், மாலதி, இது கிருஷ்ணர் குறிக்கிற பேரு. அதனால இந்த 7ஆம் அறிவு மாலதி கதாபாத்திரம் கிருஷ்ணரை குறிக்கிற கதாபாத்திரம்னு 5 வருஷம் முன்னாடியே டிசிபில சொன்னது. ஆனா கிருஷ்ணரை குறிக்கிற இந்த மாலதி கதாபாத்திரத்தை வில்லனான டாங்லி, ராமன், சகுனி, பரசுராமன் மூவரையும் குறிக்கிற அந்த வில்லனான டாங்லி கழுத்துல அம்பு விட்டு கொல்ற காட்சி இருக்கு. இது எதுக்குன்னா யூதர்கள் கிருஷ்ணர் சாவணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இந்த காட்சி. ஆனா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவா போகுது? அவங்க எவ்வளவோ நினைச்சாங்க, அதெல்லாம் நடந்துச்சா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா இந்நேரம் உலகம் அழிஞ்சிருக்கும். எவ்வளவுதான் அந்த சைக்கோபேத்திக் யூத கும்பல் உலகத்தை அழிக்கணும்னு துடிச்சாலும் அது இன்னும் நடக்கலையே. அதனால இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ணரை ஏதாவது ஒரு வகையில கொல்லணும்னு இவங்க நினைக்கிறது நடக்காது. இந்த 7ஆம் அறிவு படத்துல கிருஷ்ணரை பெண்ணா காமிச்சிருக்காங்கன்றது டிசிபியே ஒத்துக்கிட்ட உண்மை இல்லையா? இது மட்டும் இல்ல, இந்த ஒரு படத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல இதை குறிப்பிட்டிருக்கேன். சக்ரான்ற திரைப்படத்துல வில்லி கதாபாத்திரம் ஒரு செஸ் சாம்பியன். செஸ்ன்றது கிருஷ்ணரை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த செஸ் சாம்பியனான வில்லி கிருஷ்ணரை குறிக்கிற கதாபாத்திரம் தானே. அவளை எதிர்க்கிற இந்த கதாநாயகன் சகுனியை குறிக்கிற கதாபாத்திரம்.
அப்ப இந்த சக்ரா திரைப்படத்திலையும் செஸ் சாம்பியன் வில்லியா வர இந்த கிருஷ்ணர் கதாபாத்திரமும் ஒரு பெண்ணா தானே காமிச்சிருக்காங்க. படம் பேரும் சக்ரா, படத்தினுடைய பேரும் குண்டலினி சக்கரங்களை குறிக்கிற மாதிரி சக்ரான்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படத்துல ராட்சச மாமனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல ஒரு பெண்ணை தான் கிருஷ்ணர் வேடத்துல பாட வச்சிருப்பாங்க. கார்த்தி வந்து கம்சம் வேஷம் போட்டாலும் அது உண்மையில சகுனியை குறிக்கிற வேஷம்தான். அதனால மணிரத்னத்தினுடைய கண்ணோட்டத்திலையும் கிருஷ்ணர் வந்து ஒரு பெண்ணா தான் தெரிகிறாரு இல்லையா? அதுக்கு தானே ராட்சச மாமனின் பாட்டே வச்சிருக்காரு அவருடைய பொன்னியின் செல்வன் படத்துல. சரி, இதெல்லாம் விடுங்க. கந்தாரா சாப்டர் 1க்கு வருவோம். சமீபத்துல வெளியான இந்த கன்னட படத்துல ராமனைத்தான் நாயகனா காமிச்சிருக்காங்க. அந்த இட்டு இருக்குல்ல, சைக்கோ, அந்த சைக்கோ வந்து காட்டுக்குள்ள வசிக்கிற காட்டுவாசிங்களோட தலைவனா. ராமனுடைய உண்மையான சுயரூபம், இட்டுனுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டி படம் எடுத்தா ஹாலிவுட்ல வர சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் இருக்குமே தவிர குடும்பத்தோடலாம் அந்த படத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு இட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். டக்கல்ட்டி வேலை பண்ணி தானே ராமனை ஹீரோவா காட்ட முடியும். அதனால அந்த ராமனை காட்டுல வசிக்கிற பழங்குடி மக்களினுடைய தலைவன் மாதிரி காமிச்சிருக்காங்க. பெர்மே தான் அந்த கதாநாயகனோட பேரு. பெர்மேன்றது ராமன் தான். ஆனா பிரம்மராட்சசன் ஒரு கதையை புகுத்தி அந்த பிரம்மராட்சசன் ரத்தத்தை குடிக்கிற காட்டேரி அப்படின்றதையும் இந்த கதையில நுழைச்சு ராமன் ஒரு ரத்த காட்டேரின்றத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இந்த கந்தாரா படமும் ராமனுடைய அந்த இட்டினுடைய உண்மையான சுயரூபம், சைக்கோத்தனமான சுயரூபத்துக்கான ஒரு வலுவான ஆதாரம். இந்த இளவரசன் குலசேகரன் தான் இந்திரன். நம்ம கடவுள் இந்திரன் அவங்க வழக்கம் போல மோசமா தான் சித்தரிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். குலசேகரனுடைய தந்தை ராஜசேகரன் உலக மக்களின் தலைவரான ராவணன் கதாபாத்திரம். இளவரசி கனகவதி சூர்பனகை கதாபாத்திரம். வழக்கம் போல ராவணன், இந்திரன், சூர்பனகைய வில்லன்களாகவும் அவங்களுடைய இட்டு சைக்கோ ராமனை கதாநாயகன் பெர்மேவாவும் காமிச்சிருக்காங்க இந்த கந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 படத்துல. ராமாயண கதை தான். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல போர் நடக்கும்போது இந்த இளவரசி கனகவதியை தான் தேரோட்டியா காட்டுறாங்க. அரசர் ராஜசேகரனை தேர்ல வச்சு ஓட்டிட்டு வர தேரோட்டியா காட்டுறாங்க. கனகவதிய சாரதியா காட்டுறாங்க. இது மகாபாரத காட்சி தானே. அதாவது இந்த கிளைமேக்ஸ்ல கனகவதி வந்து கிருஷ்ணர், ராஜசேகரன் அர்ஜுனன். படம் முழுக்க ராமாயணத்தை காமிச்சிட்டு படத்தினுடைய இறுதியில கிளைமேக்ஸ்ல மகாபாரதத்தை நுழைக்கிறாங்க பிராமண யூதர்கள். அப்படின்னா இந்த கந்தாரா படத்திலையும் கிருஷ்ணரை பெண் கதாபாத்திரமா தான் காமிக்கிறாங்க. அதாவது கந்தாரான்ற படத்துல வர கனகவதின்ற இந்த வில்லி கதாபாத்திரம் சூர்பனகையும் கிருஷ்ணரையும் சேர்த்து குறிக்கிற கதாபாத்திரம். புரியுதுங்களா? இப்ப கிளைமேக்ஸ்ல பெர்மேன்ற கதாநாயகன் கனகவதியை தூக்கி போட்டு தன்னுடைய தொடையில வச்சு கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. எதிரியை தூக்கி தொடையில வச்சு கொள்றது நரசிம்மனை தானே குறிக்குது. அந்த நரசிம்மன்றவன் சகுனி தானே. அப்படின்னா இதுலயும் சகுனி வந்து கிருஷ்ணரை கொல்ற மாதிரி காட்டுறான். சகுனியை குறிக்கிற இந்த நாயகன் பெர்மே கிருஷ்ணரை குறிக்கிற வில்லி கனகவதிய கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி காட்டுறான். இது யூதர்களுடைய கொடிய குரூர புத்திக்கான ஆதாரம். அதாவது அவங்க சகுனி வெற்றி பெறணுமா, கிருஷ்ணர் தோக்கணுமா, அதை வந்து மக்களினுடைய ஆழ்மனது பாதிக்கிற அளவுக்கு திரைப்படங்களா எடுத்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போறது கிடையாது. ராமன், சகுனி வகைராக்கள் எவ்வளவு மோசமான சைக்கோக்கள்ன்றது இந்த கந்தாரா பட கிளைமேக்ஸ்ல அப்படியே காமிச்சிருக்காங்க. அதாவது இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு சைக்கோவா இருக்கணும். அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஜனங்க கொண்டாடி ஜனங்களும் சைக்கோ ஆகி இதே ட்ரெண்ட்ல போச்சுன்னா நாடு உருப்பிட்ட மாதிரி தான். கிருஷ்ணரை குறிக்கிற கனகவதி கதாபாத்திரத்தை எப்படி கந்தாரால கொன்னாங்களோ அதே மாதிரி தான் 7ஆம் அறிவு படத்துலயும் கிருஷ்ணரை குறிக்கிற இந்த மாலதின்ற கதாபாத்திரத்தை கொல்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த மாலதி கதாபாத்திரம் அறிமுகமாகும் போது அவ போட்டிருக்கிற ஆடையினுடைய நிறம் செவ்வந்தி. ஊதான் பயன்படுத்த போறதில்ல. ஊதான்ற பேரு இந்த நிறத்துக்கான உண்மையான பேரு கிடையாது. இந்த நிறத்துக்கான உண்மையான தமிழ் பெயர் செவ்வந்தி. அதனால செவ்வந்தின்னு நான் பயன்படுத்துறேன். பர்பிள், வயலட், லாவெண்டர் இந்த மாதிரி கலருக்கு பேரு செவ்வந்தி. கிருஷ்ணர் குறிக்கிற இந்த மாலதி கதாபாத்திரம் அறிமுகமாகும் போது செவ்வந்தி நிற ஆடைய அணிஞ்சிருப்பான். அதே நேரத்துல தான் கிளைமேக்ஸ்னுடைய பின்புலத்தையும் அமைச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அரவிந்த் கதாபாத்திரம் பேசும்பொழுது அவருடைய பின்புலத்துல செவ்வந்தி நிறம், பர்பிள், லாவெண்டர், வயலட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நிறத்தை தான் பின்புலத்துல வச்சிருக்காங்க இல்லையா? இந்த கலரை அமெத்திஸ்ட்னு கூப்பிடலாமா? இந்த மாலதி கிருஷ்ணர் கதாபாத்திரம்னா இவ உதவி செய்யற 5 பேர், இவளோட 5 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாண்டவர்களை குறிக்கிறாங்க இல்லையா?
இப்ப நடக்கிறது 2ஆம் மகாபாரத போர் நம்மளுக்கு தெரியும். அதனால 7ஆம் அறிவு படத்துல கிருஷ்ணர் கதாபாத்திரம் பஞ்சபாண்டவர்களுக்கு வழக்கம் போல உதவி செய்யற மாதிரி கதை எடுத்திருக்காங்க. ஆனா மாலதின்ற இந்த கதாபாத்திரம் படத்துல அதிகம் வராது. அதிகபட்சம் 2-3 சீன்ல தான் வருவா. ஆனா மகாபாரதம் வரும்போது கிருஷ்ணர் தானே மைய கதாபாத்திரம். கிருஷ்ணர் தானே மகாபாரத போரையே வழி நடத்தினாரு. அப்ப இந்த படத்துல காண்பிக்கப்படுற ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் கிருஷ்ணர் இருக்கணும். ஆனா அதை திசை திருப்பறதுக்கு மாலதின்னு இன்னொரு கதாபாத்திரத்தை சைடு கேரக்டரா சேர்த்துட்டாங்க. அப்ப இந்த படத்துல கிருஷ்ணரை குறிக்கிற முக்கியமான கதாபாத்திரம் யார்? இந்த படத்தை வழி நடத்துற கிருஷ்ணர் கதாபாத்திரம் யாரு? பஞ்சபாண்டியரான அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை வழி நடத்துற சுபா கதாபாத்திரம் தான் படத்தோடைய மைய கதாபாத்திரம். உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும், சுபான்ற கதாபாத்திரம் தான் கிருஷ்ணர் கதாபாத்திரம். அதுக்கேத்த மாதிரி வரலாறை பத்தி பேசுற இந்த முக்கியமான காட்சியில நீல நிற ஆடையில வர வச்சிருப்பாங்க. அதாவது இந்த 7ஆம் அறிவு படத்துலயும் கிருஷ்ணரை பெண்ணாதான் காமிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏன், படையப்பால நீலாம்பரி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகையின் பெயர் ரம்யா கிருஷ்ணன். நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன், நீல கிருஷ்ணன். மகாபாரதம் 2.0 தெலுங்குல படையப்பா படத்தை நரசிம்மான்ற பேர்ல டப்பிங் பண்ணி வெளியிடுறாங்க. நரசிம்மான்றது சகுனியை குறிக்குது. அப்ப இந்த படத்துல கிருஷ்ணரை வில்லியாவும் சகுனியை ஹீரோவாவும் காமிச்சிருக்காங்க. மக்களுடைய ஆழ் மனசுல பூந்து விளையாடுறாங்களாமா. கிருஷ்ணரை வில்லியா காமிச்சா தமிழ் மக்களுடைய ஆழ் மனசு பாதிக்கப்படும். பெண்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. பெண்கள் சொல்ற கருத்துக்கு மதிப்பில்லாம போகும். அதுக்கு தானே கிருஷ்ணரை குறிச்ச ஒரு பெண் கதாபாத்திரத்தை வில்லியா காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி டீகோட் பண்ணதுல நீலாம்பரி கதாபாத்திரம் முதல் பாதியில சூர்பனகையை குறிக்குது அப்படின்னு சொன்னேன். சூர்பனகைய ராமன் நிராகரிச்ச மாதிரி நீலாம்பரிய படையப்பா நிராகரிக்கிறாரு. இதெல்லாம் ராமாயணத்துல வர காட்சிகளை அப்படியே ரீமேக் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? இங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா படங்கள்லயும் நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த யூத கும்பல் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது அதுல வரலாற்றையும் பதியறாங்கன்றதுனால நிறைய அடுக்குகள்ல அந்த வரலாற்றை பதியறாங்க. அதுல முருகனை பத்தின வரலாற்று உண்மைகள் ஒரு அடுக்கு. குறிப்பா ரஜினி படங்கள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முருகனை பத்தின வரலாற்று உண்மைகள் பொதிஞ்சிருக்கு. அடுத்து அவங்க புகுத்துறது ராமாயணம். ராமாயண கதை நமக்கும் முக்கியம், அவங்களுக்கும் முக்கியம். ஏன்னா அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்போ ஒரு கப்சா கதையை உருவாக்கி அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பொய்யை திருப்பி 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 திரைப்படங்கள் மூலமா பரப்பிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு மகாபாரதம். மகாபாரதமும் ஒரு வேர்ல்டு வார்ன்றதுனால அந்த அடுக்கு சார்ந்த வரலாற்று செய்திகளும் இருக்கும். களப்பிரர் ஆட்சி சார்ந்த விஷயங்கள் ஒரு சில படங்கள்ல இருக்கு. எல்லா படங்கள்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள்ல இருக்கு. பெரும்பாலான படங்கள்ல ராமாயணமும் மகாபாரதம் தான் முக்கியமான அடுக்குகளா இருக்கு. முக்கியமான லேயர்ஸ் ராமாயணமும் மகாபாரதமும் தான். எல்லாத்துக்கும் மேல, இந்த எல்லா லேயர்ஸ்க்கும் மேல தற்கால அரசியல் ஒரு அடுக்கா சேர்க்கப்படுது. திரைப்படங்கள்ல தற்கால அரசியலும் அரசியல் சூழ்நிலையும் ஒரு முக்கியமான அடுக்காக சேர்க்கப்படுது. இது எதுக்குன்னா, மக்களுடைய ஆழ் மனசை மாத்தி யூதர்களுடைய அரசியலுக்கு ஏத்த மாதிரி அதை வடிவமைக்கணும். அதுக்காக தான் சினிமான்ற மாஸ் கம்யூனிகேஷன் டூல அவங்க ஒரு ஆயுதமா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப ராமாயணம் மகாபாரதம் தவிர தற்கால அரசியலும் முக்கியமான அடுக்கா பல திரைப்படங்கள்ல இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 99 படையப்பா வெளியான போது இந்த நீலாம்பரி கதாபாத்திரம் ஜெயலலிதாவை குறிக்குது அப்படின்னு பரப்பி விட்டாங்க. அந்த சூழலுக்கு அப்ப அது சரியா இருந்துச்சு. ஏன்னா அப்ப அந்த அம்மா உயிரோட இருந்தாங்க. அதனால ரஜினிகாந்த் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைய சினிமால காமிச்சு அவருடைய ஸ்டார் பவரை எதிராளியான ஜெயலலிதா கிட்ட காமிக்க பாக்குறாரு. அதுக்குதான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு புரிதல் அப்ப இருந்துச்சு. நானும் இதை டீகோட் பண்ணும் போது இந்த கதாபாத்திரம் சூர்பனகையும் குறிக்கும், அதே நேரத்துல தற்காலத்துல இது ஜெயலலிதாவை குறித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா சமீபத்துல படையப்பாவை ரீரிலீஸ் பண்ணாங்க. போன மாசம் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்ப நீலாம்பரி கதாபாத்திரத்தை பார்த்தா அது இந்த அம்மாவை குறிக்காது. ஏன்னா அந்த அம்மா 10 வருஷம் முன்னாடி இறந்து போயாச்சு. இப்ப இதை ரீரிலீஸ் பண்றாங்கன்னா தற்கால அரசியல்ல இதுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. தற்காலத்துல யாரோ ஒரு நபர் நீலாம்பரி வில்லி மாதிரி யூதர்கள் கண்ணுக்கு தெரியறாங்க. ஏன்னா என்னதான் ராமாயணம் மகாபாரதம் வரலாறுலாம் பேசினாலும் தற்கால அரசியல் பேசாம இருக்க முடியுமா? அரசியல அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக சினிமாவை அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க.
நீலாம்பரின்ற கதாபாத்திரம் சூர்பனகையை மட்டும்தான் குறிக்கும்னு நினைச்சிருந்தாலும் நானும் சமீபத்துல என்னோட ஃப்ரெண்டு சொல்லி யோசிக்கும் பொழுது இது கிருஷ்ணரையும் குறிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ரம்யா கிருஷ்ணன் என்று பெயர் கொண்ட ஒரு நடிகைய இந்த நீலாம்பரி கதாபாத்திரத்துல வில்லியா நடிக்க வச்சிருக்காங்க யூத கும்பல். இந்த கதாபாத்திரம் முதல் பாதியில சூர்பனகை, இரண்டாவது பாதியில கிருஷ்ணன். கதையில இந்த கதாபாத்திரம் ரொம்ப நாள் ஒரே அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். எத்தனையோ வருஷம் ஒரே அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். ஒரு நாள் அந்த கதவை திறந்துகிட்டு வெளியில வருவா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துக்கு வேணா இது ஜெயலலிதாவை குறிச்சிருக்கலாம். ஆனா இந்த அம்மா ரொம்ப நாள் அறைக்குள்ளெல்லாம் அடைஞ்சு கிடக்கல. இவங்க சின்ன வயசுல இருந்தே சினிமா நடிகையாவும் அதுக்கப்புறமா அரசியல்வாதியாவும் 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவங்க. அதனால இவங்க நீலாம்பரி கதாபாத்திரம் மாதிரி ஒரே அறைக்குள்ள பல வருஷம் அடைஞ்சிருந்தாங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. இந்த கதாபாத்திரம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவளுடைய அறையை விட்டு வெளியில வரும்போது தான் கதை மறுபடியும் ஆரம்பிக்கும். அதாவது கிருஷ்ணர் கதாபாத்திரம் தன்னுடைய அறையை விட்டு வெளியில வரும்போது தான் மகாபாரத போரே சூடு பிடிக்கும். சுருக்கமா சொல்றேங்க, நீலாம்பரி கதாபாத்திரம் ரூமுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தான் சில பேரோட பொழப்பெல்லாம் ஓடும். நீலாம்பரி என்னைக்கு ரூமை விட்டு வெளில வராலோ அன்னைக்கே சில பேரோட கதை கந்தல். இதுல என்ன காமெடியான விஷயம்னா, தாடி வச்ச படையப்பா இருக்கார்ல, அவருக்கும் 2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வைரஸ் அந்த படத்துல சத்யராஜ் கேரக்டர் பிசிக்ஸ் வாத்தியாரா? இவன் யாரு? இவனும் பிசிக்ஸா? அதுல அவனுக்கு 2 பொண்ணு இருக்குமா? இவனுக்கு என்ன இருக்குது? 2 பொண்ணு. இவனுக்கு 2 பொண்ணு இருக்கா? அப்போ நீதானே அது? இப்ப படத்தினுடைய 2வது பாதி, அதாவது 2 மகள்கள் இருக்கிற இந்த படையப்பா கதாபாத்திரம், படத்தினுடைய 2வது பாதியில படையப்பா யாரை குறிக்கிற கதாபாத்திரம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த படத்துல பெரும்பாலும் குடும்ப சண்டை மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதனால அதை டீகோட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஜெயிலர் படத்தை டீகோட் பண்ணுவோம் கூடிய விரைவில். ஏன்னா ஜெயிலர் படத்துல இந்த தாடி வச்ச படையப்பா பேரு முத்துவேல் பாண்டியன். இப்ப இந்த 7ஆம் அறிவு ப்ரொஃபசர் ரங்கராஜன், ஆன்டி கிரைஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபெட், டிசிபி பார்கவனை குறிச்சு கதாபாத்திரம்னு உறுதி ஆயிடுச்சு. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அவங்களே 7ஆம் அறிவு படத்தை டீகோட் பண்ணி அதுல சுபான்ற கேரக்டர் தான் டிசிபியை குறிச்சது அப்படின்னு பொய் சொல்லி இவங்க ஸ்டைல்ல ஒரு அரகுர டீகோடிங்க பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஆரியன் ஸ்டைல் டீகோடிங்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி கிரைஸ்ட் RSS பிஜேபியோட ஏஜென்ட் தானே, அதனால இது ஆரியன் ஸ்டைல் டீகோடிங்னு வச்சுப்போம்.